வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தென்கொரியாவில் 181 பேர் பயணித்த விமானம் ஒன்று தரையிறங்கும் சமயத்தில் கட்டுப்பாட்டை இழந்த வெடித்த சம்பவம் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. ஜேஜு ஏர் நிறுவனத்தின் 2216 வகையான விமானம் ஒன்று தாய்லாந்தில் இருந்து புறப்பட்டு டிசம்பர் 29ஆம் தேதியான இன்று காலை 9 மணி அளவில் தென்கொரியாவில் உள்ள முயான் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது கட்டுப்பாட்டை இழந்துள்ளது. நிற்காமல் ஓடுதளத்தில் சீறி பாய்ந்த அந்த விமானம் சுற்றுச்சுவரில் மோதி தீப்பற்றி வெடித்துள்ளது. இந்த விமானத்தில் 171 பேர் பயணிகளும் 6 விமான ஊழியர்களும் என 181 பேர் பயணித்துள்ளனர். இந்த எதிர்பாராத திடீர் விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளதாக முதற்கட்ட தகவல் தெரிவிக்கின்றனர். இதுவரை 47 பேர் உயிரிழந்துள்ளதாக தற்போது தகவலும் வெளியாகியுள்ளது. 3 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் மீட்பு பணிகள் தீவிரமடைந்து வருகிறது. பறவை மோதியதால் விமானத்தின் லேண்டிங் கியர் செயலிழந்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விமானம் விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரப்பூர்வமான ரிப்போர்ட் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.